கவிஞர் லட்சுமிபதி, செயலாளர், வேலூர் கம்மன் கழகம். இன்றைக்கு 75வது குடியரசு தின விழா தேசமெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சுதந்திர தின விழாவிற்கும் இந்த குடியரசு தின விழாவிற்கும் பல்வேறு நபர்கள், பல்வேறு மக்கள் கொடியேற்றுகிற போது சற்று வித்தியாசப்படுகிறார்கள், தெரிந்தோ தெரியாமலோ. அதை என் நண்பர் இன்று காலையில் சத்துவாச்சாரி வள்ளலார் பகுதியில் இருக்கின்ற பூங்காவிலே நடைப்பயிற்சி செய்கின்ற நண்பர்கள் எல்லாம் குடியரசு தின விழா கொடியேற்றுகிற போது ஒரு நண்பர் என்னை இந்த கேள்வியை கேட்டார். என்ன சார் வித்தியாசம்? குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவிற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டார். சுதந்திர தின விழாவை மவுண்ட் பேட்டன் பிரபுவிடமிருந்து இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை கொடுக்கிற போது பண்டிதர் நேரு வாங்கினார். பண்டிதர் நேரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார். தேசியத்திற்கு அவர்தான் நாட்டினுடைய பிரதமர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரி, அமைச்சரவை இந்த நாட்டை ஆண்டது. ஆனால் ஆளுவதற்கான சட்டங்களை எல்லாம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஏற்படுத்திய சட்டங்கள், நமக்கென்று சட்டங்கள் இல்லை. அதை அமுல்படுத்தவில்லை. 1935 இங்கிலீஷ்காரன் கொடுத்த அந்த இந்திய சட்டம் தான் அமுலில் இருந்தது. நமக்கென ஒரு சட்டம் வேண்டும், நமக்கென ஒரு அதிகாரம் வேண்டும். அது எப்படி சட்ட திட்டங்கள், ஃபார்முலா எப்படி நமது நாட்டுக்குள்ளேயே டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு ரிபப்ளிக் கண்ட்ரியாக இது எப்படி மாறணும் என்பதை யோசித்த பெரிய தலைவர்கள் எல்லாம் பண்டிதர் நேரு அவர்களுடைய முன்னிலையில் பாபா சாஹேப், அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் இடத்திலே இந்த பொறுப்பை கொடுத்தார்கள். 2 வருஷம் 11 மாதம் 15 நாட்களுக்கு மேலாக அரும்பாடுபட்டு பல குழுக்களை ஒன்றிணைத்து பண்டிதர் நேருவினுடைய அந்த அன்பான ஆணைக்கு ஏற்ப அவர் அப்போ சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சீரிய முயற்சினால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவானது. 1950 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இது அப்ரூவ் ஆச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியில் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் 2 நாள் கேப் விட்டாங்க. 26ஆம் தேதி இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமுலுக்கு வந்தது. மக்களால் மக்களுக்கான அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரம் இருக்கும் அந்த அரசு அமைப்பு தான் இந்த டெமோக்ராட்டிக் குடியரசு மக்களாட்சி என்கிற ஒரு அழகான தத்துவத்தை அவர் கொடுத்தார். அதற்கு பிறகு 1950 ஜனவரி 26ஆம் தேதி முதலிலே குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. ஜனாதிபதியினுடைய இந்த ராஜபாதையிலே அவரது பயணம் என்றால் இந்த நாட்டினுடைய கம்பீரத்தை, இந்த நாட்டினுடைய பெருமையை, இந்த நாட்டினுடைய இராணுவ பெருமையை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த குடியரசு தின விழா அணிவகுப்பு நடக்கிறது. இது குடியரசு தின விழாவிலே. குடியரசு தின விழாவிலே டெல்லியிலே ஜனாதிபதி கொடியேற்றுவார். ஒவ்வொரு மாநில தலைநகரிலே ஆளுநர் கொடியேற்றுவார். சுதந்திர தின விழாவிலே செங்கோட்டையிலே பிரதமர் கொடியேற்றுவார். ஒவ்வொரு மாநிலத்தின் தலைநகரிலே முதலமைச்சர் கொடியேற்றுவார். அது சுதந்திர தின விழாவும் குடியரசு தின விழாவுக்குள்ள இன்னொரு வேறுபாடு, மிக முக்கியமான வேறுபாடு. சுதந்திர தின விழாவிலே கொடியை கம்பத்தின் கீழே இருந்து ஏற்றுவார்கள். கீழே கொடி இருக்கும், மேலே கயிறு பிடிச்சி இழுத்து அந்த கொடியை பறக்க விடுவார்கள். அது சுதந்திர தின விழாவில். ஏனென்று கேட்டால் சுதந்திரம் பெற்றோம், அதனால் அந்த சுதந்திர கொடியை ஏற்றி பறக்க விட்டு தாயின் மணிக்கொடி பாரீர் என்று கம்பீரமாக நாம் பேசுகிறோம். ஆனால் குடியரசு தின விழாவிலே கொடியை ஏற்கனவே மேலே ஏற்றி கட்டி வச்சிட்ருப்பாங்க. கட்டிய கொடியை மேலே ஏற்றி தயார் நிலையில் இருக்கும். அந்த கொடியை அந்த அவிழ்த்து பறக்க விடுவார்கள். இது குடியரசு தின விழாவுடைய பெருமைக்குரிய ஒரு செய்தி. இன்னொன்று, குடியரசு தின விழாவிலே இராணுவ அணிவகுப்பும் இந்த தேசத்தினுடைய பெருமைகள் பேசப்படும். இராணுவ பலம் என்ன, விஞ்ஞான பலம் என்ன, இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்ன, இந்த தேசத்தினுடைய மற்ற விஞ்ஞான முன்னேற்றங்கள், டெக்னாலஜி முன்னேற்றங்கள், இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு பிரச்சனைகள் எப்படி சமாளிக்கப்படுகிறது, இந்த தேசத்தினுடைய வெற்றிக்கான அஸ்திவாரம் என்ன என்பதையெல்லாம் உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இராணுவ அணிவகுப்பை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்வார். பிரதம மந்திரி அங்கே அந்த வீரர்களுக்கு சதுக்கத்திலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் மரியாதையும் செலுத்திவிட்டு அவர் இங்கே வந்து விடுவார். ஆக ஜனாதிபதி கொடியேற்றுவார்.
ஆனால் சுதந்திர தின விழாவிலே நாம் சுதந்திரத்தை எப்படி பெற்றோம், எந்த தலைவர்கள் என்ன பாடுபட்டார்கள், எப்படி ரத்தம் சிந்தினோம், சுதந்திர வரலாற்றை, சுதந்திரம் எப்படி நாம் பெற்றோம் என்பதை சொல்லுகிற ஒரு நாள்தான் சுதந்திர தின விழாவிலே செங்கோட்டையிலே பாரத பிரதமர் உரையாற்றுவார். நான் என்ன செய்ய போகிறேன், இந்த நாடு என்ன செய்ய எதிர்பார்க்கிறது, என்னுடைய திட்டங்கள் இது, இந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து இந்த தேசத்தினுடைய வெற்றி கொடியை உலகளவிலே பறக்க விட வேண்டும் என்று பாரத பிரதமர் சுதந்திர தின விழாவிலே பேசுவார். குடியரசு தின விழாவிலே நமது பெருமைகள், இராணுவ பெருமைகளை உலகம் அறியும். சுதந்திர தின விழாவிலே நம்மை பெருமைகளே என்ன செய்ய போகிறோம் என்பதை பிரதமர் சொல்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு. ஆக இந்த குடியரசு தின விழாவிலே பிரதம மந்திரி என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று பிரெஞ்சு அதிபர் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். சென்றாண்டு எகிப்து அதிபர். ஏறக்குறைய 1950 இந்த தொடர்ந்து வெளிநாட்டு அதிபர்கள், பிரைம் மினிஸ்டர்கள் வந்து நமது நாட்டினுடைய பெருமைகளை நேரில் கண்ணுற்று நம்மை பாராட்டி செல்வார்கள். இது ஆண்டுதோறும் நடக்கிறது. இன்று மேக்ரான் அவர் பிரெஞ்சு அதிபர் இன்றைய சிறப்பு விருந்தினர் என்பது பெருமை. இன்னொரு விஷயம், இந்த 26 ஏன் சார் தேர்ந்தெடுத்தாங்க, இது நிறைய பேருக்கு தெரியணும் என்று அந்த நண்பர் என்னை கேள்வி கேட்டார். அது உண்மைதான். 1930 லாகூரிலே நடைபெற்ற இந்திய விடுதலை போராட்ட குழுவினர் ஒரு தீர்மானம் போடுறாங்க. பூரண சுயராஜ்யம் அடைந்து விட்டோம். எப்படி மகாகவி பாரதி பாடினார், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம், ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று மகாகவி பாரதி எழுதினார் அல்லவா. 1930 இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராட்டம் செய்த அந்த குழுவினர் இந்த ஜனவரி 26 சுதந்திர தின நாள் என்று கொண்டாடினார்கள். 1930 அந்த 30 கொண்டாடின இந்த ஜனவரி 26 மறக்காமல் வைத்திருந்து இந்த நாளை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக சுதந்திரம் அடைந்த பிறகு 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஜனவரி 26 சுதந்திர தின விழாவாக கொண்டாடாமல் குடியரசு தின விழாவாக கொண்டாட வேண்டும் என்கிற நிலைக்கு ஏற்ப நாம் கொண்டாடி வருகிறோம். ஆக இதனுடைய ஆரம்பம் 1930 லாகூர் மாநாட்டிலே தீர்மானம். இன்றைக்கு நாம் உலகம் போற்றுகிற அளவிலே விஞ்ஞானத்திலே, இராணுவ பலத்திலே, கல்வி அறிவிலே, டெக்னாலஜியிலே மிகப்பெரிய வல்லரசு நாடாக உயர வேண்டும் என்று ஆசைப்பட்ட நம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை இந்த நாளை நாம் நினைத்துக் கொள்கிறோம். அவர் 2020 பெரிய வல்லரசு நாடாக இந்த தேசம் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவர் கனவு மெல்ல மெல்ல நிறைவேறிக்கொண்டே வருகிறது. ஒரு பெரிய பொற்காலம் இந்த தேசத்திற்கு கிடைத்து நம்மையெல்லாம் வளர்ச்சி பாதைக்கு இந்த தேசம் நிச்சயமாக அழைத்து செல்லும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கவியரசு கண்ணதாசன் ஒரு முறை அழகாக ஒரு பாடல் எழுதினார். வீடெங்கும் திண்ணை கட்டி, பெரும்பேட்டி வெள்ளை வேட்டி, சுதந்திரத்தை பற்றி பேசி எனக்கு எதுவுமே செய்யலைன்னு வெள்ளை வேட்டி கட்டி கொண்டு தென்னையில் தூங்கி கொண்டு இந்த தேசம் எனக்கு என்ன செய்தது என்று கேள்வி கேட்பது தவறு. நீ என்ன செய்தாய் என்று மக்கள் திலகம் கேட்பார் ஒரு படத்திலே. நாடு என்ன செய்தது எனக்கு என்று கேட்காமல் நீ என்ன செய்தாய் அதற்கு என்று கேள்வி கேட்கிற ஒரு நிலை மாறினால் நாமும் இந்த தேசத்தினுடைய குடியரசும் உலக நாடுகளிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, மிகப்பெரிய குடியரசு நாடு, மக்களாட்சி தத்துவம் மலர்ந்து மணக்கின்ற ஒரு அழகான நாடு இந்த தேசம் இந்தியா என்கிற பெருமைக்குரியது என்பதை சொல்லி அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.